நேற்று நடந்தது அங்கம் இருக்கிற கட்சிகள், அவர்கள் சொல்வது போல் தோழமை கட்சிகள், அதற்கான தேநீர் விருந்து. நாங்கள் அங்கு பெறவில்லை, கூட்டணியிலும் இடம்பெறவில்லை. அங்கு நாங்கள் சென்று ஏதாவது ஒரு கேள்வியோ உரையாடலை எழுந்தால் அது அந்த தேநீர் விருந்து என்கிற நல்ல சூழலை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே அந்த தேநீர் விருந்து வாழ்த்துக்கள், கலந்து கொண்ட ஜனநாயக சக்திகளுக்கு வாழ்த்துக்கள். நாங்க வெளியில நிக்கிறோம். எங்களுக்கு எந்த அந்த கலந்து கொண்ட தாவேகா மீதோ கலந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் மீதோ எங்களுக்கு எந்த அரசியல் பகை முரணும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுக்கு சித்தாந்த பகைமுரண் RSS, அரசியல் பகைமுரண் பிஜேபி. 5 ஆண்டு நீடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு ஜனநாயகபூர்வமானது, அரசியலானது. எனவே 5 ஆண்டு நீடிக்கட்டும் என்பதுதானே தமிழ் மக்களின் விருப்பம். நல்லதுதானே அது நீடித்தால். ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவங்க உரிமை. ஜனநாயகத்தில் இது எல்லோருக்கும் சட்டப்பூர்வமாக வழங்கிருக்கிற உரிமை. ஆளுநர் எல்லோரும் சந்திக்கலாம். என் மீதோ உங்கள் மீதோ புகார்களை சொல்லிக்கலாம். அதை பத்தி நம்ம அந்த விவரங்கள்லாம் வந்த பிறகு நம்ம சொல்லலாம். இது திமுகவுக்கு இருக்கிற உரிமை, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற உரிமை. ஆளுநரை சந்திக்கட்டும், யாரையும் சந்திக்கலாம், ஜனநாயக உரிமை அது. ஓகே. ஒவ்வொன்றாக ஒரு 1000 திசையில் வாதிப்பதை விட ஒரே வரியில நாங்க சொல்றோம். சட்டத்துக்கு புறம்பான, தமிழ் மக்கள் நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி நிற்கிற அரசியல் மரபுகளுக்கும் அறநெறிகளுக்கும் புறம்பான எந்த செயலையும் கம்யூனிஸ்டுகள் ஏற்பதில்லை.